இந்த 3 பொண்ணுல எது சூப்பரா இருக்கும், இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, என் பிள்ளைக்கு வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது. இந்த 3 பிள்ளையில எந்த பிள்ளையை கட்டினா என் பிள்ளைக்கு அப்படியே கைக்குள்ளேயே இருக்கும். அதாவது என் மகனுக்கு பொண்ணு வந்து அடிமையாவே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. என் பையன் வந்து பொண்ணு நல்லா சம்பாதிக்குது, எல்லாம் ஓகே, ஆனா என் பையனோட கண்ட்ரோல் இருக்கும். இப்படி நிறைய ஆண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கே அந்த எண்ணம் இருக்கு. இந்த பிள்ளை பொண்ணு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, போட்டோ தானே கொடுக்காங்க, பிள்ளை பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு, பையனுக்கும் பிடிச்சிருக்குன்றீங்க, பொண்ணு ஜாதகமா நல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்தா வேண்டாம்மா இந்த பொண்ணு அப்படிம்பாங்க. ஏம்மா அப்படின்னா இந்த பொண்ணு மீன ராசியா இருக்குமா அப்படிம்பாங்க. டூர் 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 டூர்னு சுத்தியே குடும்ப சொத்தெல்லாம் கரைச்சிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கம்மா அப்படிம்பாங்க. ஒரு சிலர்மா எங்க குடும்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பாக்குறவங்க ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்க மீனை வந்து கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா நிறைய செலவு பண்ணுவாளாம், ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாளாம், அதனால வேணான்னு சொல்றாங்கம்மா. தாந்திரிக் வேலை எல்லாம் செய்வாங்க, அதுக்கு மீனராசி ரேவதி நட்சத்திரத்தை தான் செலக்டே பண்ணுவாங்க, ஒரு லக்கி ஸ்டாரா பாவிக்கிறாங்க ரேவதி நட்சத்திரத்தை. இன் ஜெனரல் மீனராசியை ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு தான் நாங்கெல்லாம் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் எந்த ராசிக்கு வராது, மீனத்துக்கு உண்டு. அதே மாதிரி மீன ராசி ஒரு லேடி ஒரு கேர்ள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்குன்னா கண்டிப்பா விட்டுறவே கூடாது. காரணம் என்னன்னா எல்லா பிரச்சனையிலயும் அந்த பொண்ணு கூட நிற்கும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் உங்களை விட்டுட்டு ஓடிடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் முதல்ல எப்படி நின்றுச்சோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் மீன ராசி பொண்ணு நிற்கும். நம்ம மற்றவங்கள நாத்தனார மச்சினங்கள்லாம் கூட விட்டுருங்க, மூத்தாரெல்லாம் கூட விட்டுருங்க, தன் கணவருக்கு என்ன திறமை, அந்த அவரோட இன்பில்ட்டா இருக்கக்கூடிய திறமையை வெளியே கொண்டு வந்து அதுல என்ன பிசினஸ் நம்ம பண்ணலாம், அந்த பிசினஸ் மூலமா நம்ம எப்படி அப்லிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுக திறமையை கூட வெளியே கொண்டு வந்து அது மூலியமா கணவரை பெரிய ஆளாக்க முயற்சி பண்ணுவாங்க. எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை வளரவே விட மாட்டேன் அப்படின்னு கணவன் நினைச்சாலும் சரி, மாமியார் நினைச்சாலும் சரி, சொந்த பந்தங்கள் நினைச்சாலும் சரி, அங்க நீயே எனக்கு தேவையில்லைன்ற முடிவு மீனம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மீன ராசி பெண்கள் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, குழந்தைங்க அவங்க கூட எப்படி இருப்பாங்க, இப்படி பல விஷயங்கள் நம்ம மீனராசி பெண்களை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடிங்க இன் ஜென்ரல் வந்து பாருங்க, இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பேட்டபிலிட்டி கொண்டு வருவாங்க, ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி, அதாவது பொருத்தம் பார்க்கறது கொண்டு வருவாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பொண்ணுங்க பார்க்குறாங்க. ஒரு சிலர் 1-2லேயே அமைஞ்சிடுறது உண்டு, ஒரு சிலருக்கு ஏறக்கூடிய நிறைய இன்னும் மேலே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி, அதனால நான் ஒரு 10-15 பொண்ணு பார்க்குறேன், அதில் அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு 3 பொண்ணுனோட ஜாதகத்தை கொண்டு வரேன், அதையும் ஜோதிடர்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையனுக்கு இந்த 3 பொண்ணையும் பிடிச்சிருக்கு, எங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட நான் கேட்டுட்டேன், இந்த 3 பொண்ணையும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, இந்த 3 பொண்ணுல எது சூப்பரா இருக்கும், இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, என் பிள்ளைக்கு வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது, இந்த 3 பிள்ளையில எந்த பிள்ளையை கட்டினா என் பிள்ளைக்கு அப்படியே கைக்குள்ளேயே இருக்கும், அதாவது என் மகனுக்கு பொண்ணு வந்து அடிமையாவே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. என் பையன் வந்து பொண்ணு நல்லா சம்பாதிக்குது, எல்லாம் ஓகே, ஆனா என் பையனோட கண்ட்ரோல் இருக்கும். இப்படி நிறைய ஆண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கே அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இந்த 3 ஜாதகத்துல சூப்பரா இருக்கு, ஒரு ஜாதகம் எடுத்து கொடுங்கம்மா, நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாங்க சொல்றதெல்லாம் பொண்ணு செய்யணும், பொண்ணு எய்த்து பேசக்கூடாது, பொண்ணு பசு மாதிரி இருக்கணும், அப்ப பசுவை தான் கல்யாணம் பண்ணணும் இல்லைங்களா, பொண்ணு பசு மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து எந்த விதத்துலயும் எங்களுக்கு அகெயின்ஸ்டா போகக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு என் பையனை பிரிச்சுன்னு போகக்கூடாது, இப்படி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்ம அந்த 3த்துல ஒண்ணு செலக்ட் பண்ணி நாங்க கொடுப்போம். இப்ப மீனம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீனத்தை பத்தி சொல்லும் போது மீனம் வருது அப்படின்னு இருந்தாங்கம்மா, இந்த பிள்ளை பாருங்க, இந்த பிள்ளை பொண்ணு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, போட்டோ தானே கொடுக்காங்க, பிள்ளை பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு, பையனுக்கும் பிடிச்சிருக்குன்றீங்க, பொண்ணு ஜாதகமா நல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்தா வேண்டாம்மா இந்த பொண்ணு அப்படிம்பாங்க. ஏம்மா அப்படின்னா இந்த பொண்ணு மீன ராசியா இருக்குமா அப்படிம்பாங்க. ஏம்மா மீன ராசியா இருந்தா என்ன அப்படின்னு நான் கேட்பேன். இல்லம்மா மீன ராசி வேண்டாம். இல்ல ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க, காரணம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்பேன். அப்பா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நிறைய தாய்மார்கள் சொல்றது இல்லைங்க, இது நிறைய தாய்மார்கள் சொல்றது உண்டு, 1-2 பேர் சொல்றது இல்லை, ஜோதிடர்கள் சொல்றது இல்லை, பட் தாய்மார்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைமா இந்த பொதுவா இந்த மீனராசி பொண்ணை கல்யாணம் பண்ணாம டூர்னு சுத்தியே குடும்ப சொத்தெல்லாம் கரைச்சிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கம்மா அப்படிம்பாங்க. ஒரு சிலர்மா எங்க குடும்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பாக்குறவங்க ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்க மீனை வந்து கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா நிறைய செலவு பண்ணுவாளாம், ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாளாம், அதனால வேணான்னு சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா பொய்யா பார்த்துடலாம் வாங்க. ஒரு விதத்துல இது உண்மைங்க, ஒரு விதத்துல இது பொய். எந்த விதத்துல உண்மை? பொதுவா
மீனம் வந்து பாருங்க காலபுருஷனுக்கு 12வது பாவம். இது வந்து பாத்தீங்கன்னா அயன சயன போஜன மோட்சக்காரகன், அந்த காரக பாவம், அந்த காரகம் அது. ஓகேங்களா? அயன சயன போஜன மோட்சக்காரகம் அந்த பாவத்துக்குரிய ஒரு ராசி அப்படின்றதுனால இயற்கையாவே நல்ல சாப்பிடணும், நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும், நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், நல்ல வந்து ஒரு எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மீனத்துக்கு உண்டுதான். ஆனா இது ஒரு விதத்துல அவங்க சொன்னது உண்மை. இன்னொரு விதத்துல பொய். நீங்க அது என்னம்மா பொய் அப்படின்னா, ஓதாரித்தனமா செலவு பண்ணி உள்ளதெல்லாம் அழிச்சு உங்களை போண்டியெல்லாம் ஆக்கிட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, பொதுவாகவே மீனத்தை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த சிம்பிளே நீங்க பாருங்க, டியூவல் சிம்பிள். அதாவது 2 மீன்கள் இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில வாழக்கூடியவங்க, அதுதான் மீனம். மீன் வந்து நீங்க பாருங்க, எப்பயுமே தண்ணி ஓடுறவாகலே ஓடாது. தண்ணி ஓடுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வரும். எதிர்நீச்சல் போட்டுதான் மீன் வாழ்க்கை முழுசும் வாழுது. அந்த மாதிரிதான் மீன ராசி. எந்த சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் அந்த சுச்சுவேஷனை வந்து ஜெயிச்சு எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்க கூடியவர்கள் மீனராசி பெண்கள். அந்த பொண்ணை ஏன் கட்டக்கூடாது? ஃபர்ஸ்ட் காரணம். ஏன் கட்டக்கூடாது அப்படின்றது நீங்க நினைக்கிறது தப்பு, கட்டலாம் அப்படின்னு நான் சொல்றது கரெக்ட் அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட் இது. ஓகேங்களா? 2வது பாயிண்ட், இன் ஜென்ரல் வந்து பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு மீனராசி குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த க்ஷணத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும். ஒரு என்னங்க ஒரு ஜாக்குவர் கார் வாங்கிடுவாங்களா? அப்படி கிடையாது. அந்த குடும்பத்துக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் 3 வேளை சாப்பாடு கிடைக்கலாம். இல்ல ஒரு 2 வீலர் வச்சுட்டு இருக்கவங்க சும்மா ஒரு சாதா பைக்கு தாங்க, செகண்ட் ஹேண்ட் தாங்க வாங்கணும், ஒரு கார் வாங்கலாம், ஒரு சின்ன லெவல்ல ஒரு கார் வாங்கலாம். அந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும், ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். அதுக்கும் மேல பொதுவாகவே பாருங்க, இந்த லக் அடிக்கிறதுக்கு, அதாவது லாட்ரி வந்து அடிக்கிறதுக்கு, இந்த புதையல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில தாந்திரிக் வேலை எல்லாம் செய்வாங்க. அதுக்கு மீனராசி ரேவதி நட்சத்திரத்தை தான் செலக்டே பண்ணுவாங்க. ஒரு லக்கி ஸ்டாரா பாவிக்கிறாங்க ரேவதி நட்சத்திரத்தை. இன் ஜென்ரல் மீனராசியை ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு தான் நாங்கள்லாம் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. புரியுதுங்களா? அப்ப மீனத்துக்கு அப்படி நிறைய நல்ல குணங்கள் இருக்குங்க. எக்ஸ்ட்ராடினரி நல்ல குணம் இருக்கு. மீனம் எப்பவுமே யாரையும் டாமினேட் பண்ணாது, யாரையும் காலில் போட்டு மிதிக்காது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணவே பண்ணாது மீனம். ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு ஒரு லேடி, ஒரு மீனராசி லேடியா இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு கன்சர்னுக்கு சிஇஓ இருக்காங்க. அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, வாங்க உட்காருங்க, ஓ பவித்ரா வெரி வெரி ஸ்மார்ட், வெரி இன்டெலிஜென்ட், அவங்க எல்லா வேலையும் பர்ஃபெக்டா செய்வாங்க. ஸ்ரீனிவாசன் அவரோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லை. மோகனா அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க். இப்படி எல்லாருடைய பிளஸ்ஸையும் சொல்லி 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 தட்டி கொடுத்து சபாஷ் சபாஷ் சபாஷ்ன்னு சொல்லியே வேலை வாங்கிடுவாங்க. இந்த ஒரு கேரக்டர் எந்த ராசிக்கு வராது, மீனத்துக்கு உண்டு. அதே மாதிரி மீன ராசி ஒரு லேடி, ஒரு கேர்ள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்குன்னா கண்டிப்பா விட்டுறவே கூடாது. காரணம் என்னன்னா, எல்லா பிரச்சனையிலயும் அந்த பொண்ணு கூட நிற்கும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் உங்களை விட்டுட்டு ஓடிடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் முதல்ல எப்படி நின்றுச்சோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் மீனராசி பொண்ணு நிற்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இன்பில்ட்டாவே மீனத்துக்கு உண்டு. பெருசா அதுக்கு வரக்கூடிய, அதனால வரக்கூடிய அந்த கான்சிக்வன்சஸ், பின்னாடி என்னென்ன பாதிப்புகள் வரும், அந்த பிள்ளையே போய் ஒரு ட்ராப் ஆயிட்டு இருக்கு, அந்த ட்ராப்ல போய் நம்ம போய் ஹெல்ப் பண்ண போறோமே, நாளைக்கு நம்ம மேல அந்த ட்ராப் திரும்பிடாதா, அந்த பிரச்சனைகள் நம்மள வந்து ஃபோக்கஸ் பண்ணாதா, நம்மளுக்கு திரும்பிடாதா, அதெல்லாம் யோசிக்காது ஒரு மீனராசி பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நல்ல குணங்கள் மீனத்துக்கு உண்டு. அதுக்கும் மேல அதிர்ஷ்டமான ஒரு ராசி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சிலர் கமெண்ட்ல போடுங்க, எண்ணத்தை அதிர்ஷ்டம் மீனத்தை, நாங்க எண்ணத்தை கண்ட உயிர் மட்டும்தான் மிச்சம், எங்களுக்கு வந்து பாருங்க வாழ்க்கையில போராடிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பாருங்க, மீனத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு லைஃப்னோட ஒரு பகுதி பிளஸ்னா ஒரு பகுதி மைனஸ் வரும். கண்டிப்பா ஒரு பகுதி மைனஸ்னா பிளஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் வரதான் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ப்ராஸ்பரிட்டி அப்படின்றது, அதனால தான் இந்த மீனை சிம்பிளா கொடுத்துருக்காங்க. மீன் வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் லக்கினஸ், ப்ராஸ்பரிட்டி, வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி. பெண் ராசி, நீர் ராசி, உபகரணமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ பிளஸ் இருக்கு மீனத்துக்கு. சரி, இப்போ ஒரு மீனராசி பிள்ளைய வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, வீடு ரொம்ப ஏழ்மையான வீடா இருந்தா கூட இந்த பிள்ளை ஓரளவுக்கு படிச்சிருந்தா, பொதுவாகவே மீனம் பெரும்பாலும் படிச்சிருப்பாங்க, ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். இல்லை ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா கூட அவங்க படிப்புக்கேற்ற ஒரு வேலை, அதீத முயற்சினால அந்த வேலையிலேருந்து மேலே நோக்கி போயிடுவாங்க. பிறக்கும் போது ஏழ்மையா பிறக்கிறது என்னோட தப்பு கிடையாது, சாவும் போது ஏழ்மையா சாவறனா அது என்னோட பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மீனம் அப்படின்னு சொல்லலாம். பிறக்கும் போது நான் எந்த வீட்டில் வேணா பிறந்து இருக்கிறேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா சாகும்போது லைஃப்ல சாதிச்சு நல்ல வசதி அந்தஸ்து வாய்ப்போட தான் சாவேன் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளஸ் இல்லைங்களா? அப்போ ஒரு ஏழ்மையான வீட்டில் நீங்க திருமணம் பண்ணிட்டு மீனராசி பொண்ணு போச்சு அப்படின்னா கூட
அந்த ஃபேமிலியில யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கு அந்த திறமையை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. நம்ம மற்றவங்கள நாத்தனார மச்சினங்கள்லாம் கூட விட்டுருங்க, மூத்தாரெல்லாம் கூட விட்டுருங்க. தன் கணவருக்கு என்ன திறமை, அந்த அவரோட இன்பில்ட்டா இருக்கக்கூடிய திறமையை வெளியே கொண்டு வந்து அதில் என்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் மூலயமா நம்ம எப்படி அப்லிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுக திறமையை கூட வெளியே கொண்டு வந்து அது மூலியமா கணவரை பெரிய ஆளாக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட பொண்ணு நம்ம ஏன் கட்டக்கூடாது? தாராளமா கட்டலாம் இல்லைங்களா? ஸோ பெரிய ஆளாக முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய கன்சர்ன் இருந்தா கணவனை சீட்ல உட்கார வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே சோறாக்கி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இது மீனத்துக்கு உண்டு. அதாவது கணவனை பெரிய ஆளாக்கி அழகு பார்ப்பாங்க, கணவனுக்கு கோட் சூட் போட்டு அழகு பார்ப்பாங்க. அதுக்காக நான் வீட்டில் கிழிஞ்ச நைட்டியை போட்டுட்டு இல்லை அழுக்கு நைட்டியை போட்டுட்டு கொண்டை போட்டுட்டு வீட்டில் ஆயம்மா வேலையை செஞ்சுட்டே இருப்பேனா, வெறும் சாதாரண இல்லத்தரசி வேலை செஞ்சுட்டு இருப்பேனா? கிடையாது. என் கணவனை எந்த அளவுக்கு உயர்த்தணும் அந்த அளவுக்கு நானும் உயர்வேன். என்ன நீ வீட்லயே உட்கார்ந்துட்டு, நான் பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டுட்டு போயிட்டேன், என்ன வீட்லயே உட்கார்ந்துட்டு என் கணவன் சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். எனக்கு நிறைய திறமைகள் இருக்கு, நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு, என்னோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தி, அதை ஹேவ் டு யூட்டிலைஸ். நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நான் சும்மா உட்காந்துட்டு வெறும்னே உனக்கு வந்து ஒரு கைப்பதுமை மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க விருப்பப்பட மாட்டேன் அப்படின்றத தெளிவா ஒரு முறைக்கு 10 முறை சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முறை சொல்லும் போது அக்செப்ட் ஆகல, 10வது முறை சொல்லும் போது அக்செப்ட் ஆகல, கடைசி 15வது முறை சொல்லும் போது அக்செப்ட் பண்ணி எல்லாரும் ஏத்துக்கினாங்க அப்படின்னா இவங்க லைஃப் ஸ்மூத்தா போயிடும். எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை வளரவே விட மாட்டேன் அப்படின்னு கணவன் நினைச்சாலும் சரி, மாமியார் நினைச்சாலும் சரி, சொந்த பந்தங்கள் நினைச்சாலும் சரி, அங்க நீயே எனக்கு தேவையில்லைன்ற முடிவு மீனம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா கோப்பப் பண்ணுவாங்க. நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் கோப்பப் பண்ணுவாங்க. தானும் வளரணும், தன் கணவனும் வளரணும், தன்னை சார்ந்தவங்களும் வளரணும், தன்னை நம்பினவங்களும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீனம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்படிப்பட்டவங்க திருமணம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இது. அப்புறம் குழந்தை ஆஃப்டர் டெலிவரி குழந்தைங்களை எப்படி வந்து வளர்ப்பாங்க அப்படின்னா, தட்ஸ் அ டைம் டு ஈட், தட்ஸ் அ டைம் டு ஸ்லீப், தட்ஸ் அ டைம் டு பிளே அப்படின்றத தெளிவாக வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது இந்தந்த நேரத்தில் இப்படி செய்யணும், இது இந்தந்த நேரத்தில் நீ மாற்றி செய்யக்கூடாது, மாற்றி செய்யும் போது நம்மளுக்கு வந்து அதனோட ரிசல்ட்ஸ் வந்து ஃபேவரபிளாக இருக்காது அப்படின்றத பெரும்பாலும் புரிய வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மீனம் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு காரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க லைஃப்ல வந்து சந்தோஷங்களும் உண்டு, கஷ்டங்களும் உண்டு, ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சேலஞ்சஸ் நிறைய, அப்டக்கிள்ஸ் நிறைய, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா அவங்க ஏத்துப்பாங்க. தன்னை சார்ந்தவங்க தன்னை அமுக்கணும்னு நினைக்கும் போது அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்ப அவங்க மனசு முழுசும் உடைஞ்சி தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டு கொஞ்ச நாள் அந்த கவலைகள்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் உயிர் தெழறாங்க அப்படின்னு சொல்லலாம் மீனத்தை பொறுத்து. சரிங்களா? அப்டக்கிள்ஸ் நிறைஞ்ச வாழ்க்கை தான் மீனத்தினோட வாழ்க்கை. பட் இருந்தாலும் அதிர்ஷ்டமான ராசி. குழந்தைங்க ஒரு 50% தான் நான் சொன்னேன், இனிப்பும் காரமும். 50% மீன ராசிகளுக்கு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரமா இருக்கு, 50%க்கு சாபமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன் ஜென்ரல் இவங்க எல்லார்கிட்டையும் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு அப்படின்றது குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உண்டு. வெளியாள்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுவாங்க, பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஒரு க்ஷணம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வரலையா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அடுத்து அதே பர்சன் ஹெல்ப்னு கேட்டாலும் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்தல் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. அவங்க வந்து ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு அவங்களே வருத்தப்பட்டு திருந்திடணும், அந்த மாதிரி இவங்க நல்லது செஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த மீன ராசிகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொருளுக்கு பஞ்சமில்லாத ராசி மீன ராசி அப்படின்னு சொன்னேன். அது வந்து பாருங்க, ஒரு ஆஃப் ஸ்ட்ரகிளிங் இருக்கு அப்படின்னா கூட ஒரு ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யும். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்க அத்துணை மீன ராசி பெண்களுக்கும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க என்னென்ன மாதிரி கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது இன் ஜென்ரல் சொன்னேன். இப்ப இதுல வந்து பாருங்க, நிறைய மீனராசி பெண்கள், ஆமாம்மா நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட் தான், நானும் மீனம் தான், என்னோட லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க, அதனால என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே இப்போ ஒரு சிலருக்கு இருக்கும், இல்லம்மா நீங்க மீனத்தை பத்தி சொன்னீங்க ஆனா எனக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிடுச்சு, ரொம்ப சந்தோஷம், மெச்சூரிட்டி வின்ஸ். அதாவது எது நிறைய பேர்கள் கஷ்டப்படுறாங்களோ அதை தான் நாங்கள் இப்போ பலனா சொல்கிறோம். என்ன நிறைய ஹாரோஸ்கோப்ஸில் நம்ம எங்களோட ரிசர்ச்சில் நிறைய ஹாரோஸ்கோப்ஸில் என்னென்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அந்த ப்ராப்ளம்ஸை நாங்கள் சொல்கிறோம். இது எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.